ஹாய் மக்களே, நீங்க நிலத்துல போடுற காசு கரையில மாளிகையா மாறணுமா இல்ல கடலுக்குள்ள உப்பா கரையணுமா? இதை தெரிஞ்சுக்க நான் சொல்ற இந்த 5 விஷயத்த கேளுங்க. முதல் விஷயம், கர்ச்சீஃப் வாங்கினா கூட ஆன்லைன்ல போயிட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே செக் பண்ணி வாங்குறோம். ஆனா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வச்ச காசு மொத்தமா போட்டு வாங்குற ஒரு இடத்த கம்ப்ளீட்டா செக் பண்றதே கிடையாது. யாராவது சென்னைக்கு மிக அருகில் இல்ல மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா இருக்கு, சீக்கிரமா நம்ம வாங்கிடணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொன்னா நீங்களும் ஃபியூச்சர்ல நல்ல லாபம் கிடைக்குங்கிறதுனால அவசரப்பட்டு வாங்கிடுறீங்க. ஒரு இடத்த குறைஞ்சபட்சம் 50 வருஷம் வரலாறு செக் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. நம்ம இடத்தோட வரலாறு நல்லா இருந்தாதான் உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை அடுத்த தலைமுறைக்கு பத்திரமா கொடுக்கணும். 2வது விஷயம், டபுள் டாக்குமெண்ட். அப்புறம் இந்த அனாதீன நிலம். இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டர்ஸ்களே அவங்க வீடு கட்டி எல்லாமே அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் வாங்கி லோன் எல்லாமே சாங்ஷன் ஆகி எல்லாமே முடிஞ்சாலும் பெரிய பெரிய பில்டர்ஸே இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. இப்போ வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத நிறைய கேசஸ் கோர்ட்ல இருக்கு. அதனால சென்னை கொரட்டூர் பகுதியில் கோயில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து 2500 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் புகார் எழுப்பியுள்ளனர். இடம் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரியில இருக்கு, கவர்மெண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அந்த இடம் என்ன கேட்டகரியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, யூடிஆர் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அது கரெக்டா இருக்கான்னு பாருங்க, விஎல்டி கட்டி கரண்ட்ல வச்சிருக்காங்களான்னு பாருங்க. இதெல்லாம் செக் பண்ணி வாங்க. அடுத்தது லே அவுட்ல நீங்க வாங்க பிளாட்ஸ். லே அவுட் பொறுத்த வரைக்கும் லே அவுட் பழைய லே அவுட்டா இருக்கலாம், புது லே அவுட்டா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே பழைய லே அவுட்ல இருக்கிற பிளாட்ஸ் ரீசேல் பிளாட்டா நம்மளுக்கு வரும், அதை கூட வாங்கலாம். ரோடு பாத்தீங்கன்னா நல்லா பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கலாம், இல்லைன்னா மண் ரோடா கூட இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், சரிங்களா? ஆனா ரோடுன்னு ஒன்று அவங்க காமிச்சிருந்தாங்கன்னா அதை கண்டிப்பா கிஃப்ட் டீடு ரெஜிஸ்டர் பண்ணி லோக்கல் பஞ்சாயத்துக்கிட்ட அவங்க அதை சரண்டர் பண்ணியிருக்கணும். ப்ராப்பரா அதுக்கு டாக்குமெண்ட் அவங்க வச்சிருக்கணும். நீங்க அதை கண்டிப்பா செக் பண்ணணும். முக்கியமா அதுல செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வாங்க போற அந்த பிளாட் இருக்கிற லே அவுட்ல ஃபர்ஸ்ட் சேல் பண்ணிருப்பாங்க ஒரு பிளாட். அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் டீடோட ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருக்கான்னு அதை செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு. எஸ், சம்டைம்ஸ் இதுல சில விஷயம் நடக்கும். என்னன்னா இந்த ஓஎஸ்ஆர் லேண்டுன்னு வாங்க, கம்யூனிட்டி ஹால், இந்த சொன்னல ரேஷன் ஷாப்பு, இதுக்கு ஒதுக்குன லேண்டை கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் பண்ணாம அகைன் வேற யாராவது கஸ்டமருக்கு அதை ரெசிடென்சியல் லேண்டுன்னு சொல்லி சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. கஸ்டமர்ஸும் அதை செக் பண்ண மாட்டாங்க கரெக்டா. அது மாதிரி நீங்க வாங்க போற ரீசேல் பிளாட் வர்ற அந்த லேஅவுட்ஸ்லயும் பிளாட் என்ன மாதிரி பிளாட்டுங்கிறத கண்டிப்பா செக் பண்ணி வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பணம் நம்ம யார்கிட்ட கொடுக்குறோங்கிறது இருக்கு. இது ஒரு உண்மை சம்பவம் தான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி ஒரு லேண்டு பிடிச்சி போயிடுது. லேண்ட் ஓனர் வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்ககிட்ட ப்ரைஸ்லாம் பேசுகிறாங்க, கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. அவருக்கும் ஓகேன்றாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு 5000 ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் ஒரு செட்டு கொடுங்க, நான் அது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. 5000 சம்திங் தான் கொடுத்துருக்காரு. பட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட எல்லா ஜெராக்ஸும் கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு கிளைண்ட்டுக்கு அந்த இடத்த கொண்டு போய் தன்னோட இடம்னு கொண்டு போய் காட்டுறாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவங்களும் அதை பார்த்துட்டு ஓகே, இவர் அதை விட அவங்க சொன்னதை விட ஒரு 30% அதிகமாக வச்சு சொல்லிட்டாரு. ஓகேவா? இப்போ இதில் எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அவங்க இடம் பிடிச்சி போய் அவர்கிட்ட லீகல் பார்க்கறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ அவர் அவங்கக்கிட்ட எவ்வளோ கேட்குறாருன்னா, நீங்கள் ஒரு 1 lakh கொடுங்க, 1 lakh கொடுங்க, நான் உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுக்குறேன்னு. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த 1 lakh கொடுத்துட்டாங்க. அது அவங்க செக் பண்ண போய் அப்புறம் அவங்களுக்கு அது எதனாலேயோ அந்த இடம் பிடிக்கல அப்படிங்கிற தெரிய வரும்போது அவர்கிட்ட போகும்போது அது ப்ராப்ளம் ஆகுது. இப்போ அவங்க இடத்தோட ஓனர்கிட்டையும் போய் கேட்க முடியாது என்னோட பணத்தை கொடுங்கன்னு. ஏன்னா அவர் அந்த இடத்தோட ஓனர் கிடையாது, இன்னொருத்தவங்க இடத்தோட ஓனர். இப்போ அவரும் அவங்கள ரொம்ப இழுத்தடிக்கிறாரு. அவங்களால அந்த 1 லட்சத்தை வாங்கவே முடியல. அவங்களும் சரி 1 லட்சத்தோட போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இது பெரிய தப்பு. ஆக்சுவலா இப்படி பண்ணக்கூடாது. எனக்கு என்னவோ நம்ம பணம் திரும்ப கிடைக்கும்னு தோணல. கிடைக்கணும். எனக்கு பணம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல. நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு போனானே இந்த சீரழிவுக்கு காரணமான அந்த பரதேசி நாய்
அவன் மட்டுமாவது என் கையில கிடைக்கணும். நம்ம உஷாரா இருக்கணும். பணம் போட்டு இடம் வாங்குறது நம்ம தான், அதனால நம்ம உஷாரா இருக்கணும். ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி கிட்ட இடம் வாங்கலாம், பில்டர் கிட்ட வாங்கலாம், நான் தப்பு சொல்லலை. பட் அவங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த அவங்க பேர்ல ப்ராப்பரா பவர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பாருங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும், சேல் டீட் மாதிரியே ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணியிருக்காங்களான்னு அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அது ஓகேனா தைரியமாக நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லேண்டு ஓனர்கிட்ட கூட்டு போக சொல்லுங்கள். அவங்கள பார்த்து நாங்கள் பேசிக்கிறோம், லேண்டு ஓனர்கிட்ட கூட்டு போக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% ஆஃப் வியாபாரிங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அது ஜென்யூனாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா எல்லா ரிஸ்க்கும் வந்து கஸ்டமரோட இது, அவங்க மேலே அந்த ரிஸ்க் வரும். அவங்க தர முடியாத பட்சத்தில், அந்த கொடுத்த பணத்தை தர முடியாத பட்சத்தில் பாதிக்கப்பட போகிறது வந்து கஸ்டமர் தான். வியாபாரிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க 5,000 10,000 கொடுத்தா பேப்பர் வாங்குவாங்க. ஓகேங்களா? இதுதான் ரியல் எஸ்டேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இருந்தும் ஜாக்கிரதையாக இருங்க. கரெக்டாக பண்ணுறவங்களும் இருக்காங்க, நான் யாரையுமே அக்யூஸ் பண்ணலை, கரெக்டாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒட்டுமொத்த டாக்டர்ஸையும் அக்யூஸ் பண்ற மாதிரி உங்க பதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லா டாக்டர்ஸும் மோசமானவங்கன்றது தான் உங்க கருத்தா? நிச்சயமா இல்லை டாக்டர். 100 நல்ல டாக்டர்கள் இருக்கிற மத்தியில் மருத்துவத்தை வியாபாரமாக மட்டுமே பண்ணுற ஒரு 10 டாக்டர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பதில் கோவத்தை தான் வரவழைக்கும். உங்களுக்கு கோவம் தான். 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குங்க. எங்கே இடம் வாங்கினாலும் சரி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறது வேற, நான் கட்டிட்டு குடியேற போகிறேன் அப்படின்னா மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குங்க. ஏன் அப்படின்னா TNCDBR இதுதான் வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பைபிள், குரான், மகாபாரதம் எல்லாமே அதுதான், வரலாறே அதுதான். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா தமிழ்நாடு கம்பைன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல்ஸ். இதில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறது அதில் தெளிவாக இருக்குது. அதில் FSI ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அதுதான் ரொம்ப மெயின். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பில்டப் பண்ணலாம், எந்த லொக்கேஷனில் எந்த அளவுக்கு ஹைட் கட்டலாம், இதெல்லாம் அதில் மென்ஷன் ஆகியிருக்கு. அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் வந்து வீடு கட்டணும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த லொக்கேஷனில் வாங்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ இதையும் செக் பண்ணிவிடுங்க. லேட் ஆகுது இல்லை சிரமமாக இருக்குது அப்படி யோசிக்காதீங்க. உங்கள் தலைமுறைக்கும் உங்கள் இடம் உங்கள் கூட வரப்போகுது. ஒரு சில வீட்டில் பிள்ளைங்க பார்க்கலனாலும் அந்த வாங்கி போட்ட நிலம் அவங்கள காப்பாற்றும். ஆமாம், அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாமல் கூட போயிடலாம். அதனால் இதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க, ரொம்ப நல்லது. நிதானமாக வாங்க, எந்த ஒரு இடமும் நிதானமாக வாங்குங்க. நல்ல புரோக்கர்ஸ் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணவே மாட்டாங்க, அவசரப்படுத்த மாட்டாங்க. நிதானமாக பார்த்து வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தலைமுறைக்கும் நம்ம சேர்த்து வச்ச காசு அதில் முதல்ல போட போகிறோம், அதனால் பார்த்து வாங்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ராம்குமார், ஃபவுண்டர் ஆஃப் வெற்றிவேல் ப்ரொமோட்டர்ஸ். தேங்க்யூ.